எல்லாத்துக்கும் வணக்கம். 90 நாட்கள் தண்டால் சவாலில் இன்றைக்கி நாள் 7. வேப்பங்குச்சியால் பல்ல துவக்கிட்டு அப்படியே நம்ம பயிற்சி ஆரம்பிச்சிட்டோங்க. பயிற்சி ஆரம்பிக்கும் போது எப்போவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் ஒரு ஆட்டத்தை போட்டோம்னா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். எப்பவும் போல் மண்ணுக்கு மரியாதை கொடுத்துட்டு நம்ம எப்பவும் போல் தண்டால் போட ஆரம்பிச்சாச்சிங்க. தண்டால் எடுக்கிறதுல கொஞ்சம் முன்னேற்றம் கிடச்சிருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா 3 பிரிவாக எடுக்கிறத 2 பிரிவாக மாற்றிட்டேன். அதாவது 20, 30 அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருந்ததை 60, 40, 2ஆக மாற்றிட்டேன். அது மாற்றினதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வலிமை பிறந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் எடுக்க முடிஞ்சு எடுத்துட்டேன். அதனால் மாற்றம் கிடச்சா அதை ஏற்றுக்கணும். மாற்றம் என்பது நமக்கு நல்லது தான். நம்ம தமிழில் செம்மைப்படுத்துதல் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தை இருக்குது தெரியுமா? ஆனால் அந்த வார்த்தையை நம்ம அவ்வளோ கேள்விப்பட்டிருப்போம்னு கேட்டிங்க இல்லை. ஏன்னா நானே இப்போ தான் ஒரு கதையில் தான் நானே இதை கேட்டேன். அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு நான் போய் தேடி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இதுக்கு இதான் அர்த்தமா அப்படின்னு. அந்த செம்மைப்படுத்துறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் இருக்க நிலையில் இருந்து அதை குறைகள் எல்லாத்தையும் திருத்தி அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது தான் செம்மைப்படுத்துதல். அதை குறையற்றதாக மாற்றுறது தான் செம்மைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கட்டுப்பாடு, ஒழுக்கம் எல்லாமே சேரும். நம்ம மனுஷங்களில் சொல்லணும்னா கட்டுப்பாடு, ஒழுக்கம் எல்லாமே சேர்த்து சொல்லிக்கலாம். அந்த எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கின அந்த ஒரு வார்த்தை தான் செம்மைப்படுத்துதல். நீங்கள் உங்களை எப்போ செம்மைப்படுத்த போகிறீங்க? நான் என்ன செம்மைப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். உங்களை நீங்கள் எப்போ செம்மைப்படுத்த போகிறீங்க? இவ்வளோ நேரம் என்னோடய பதிவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் ரொம்பவே பொறுமைசாலின்னு சொல்லலாம். ஏன்னா பொறுமை இருக்கிறவங்க என்றைக்கினாலும் வாழ்க்கையில் மேலே வருவாங்க. பொறுமை அவங்கள என்றைக்குமே ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கும். அது எப்போ அவங்கள உயர்த்தும்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அவங்க ஒரு நாள் மேலே போவாங்க. கீழே விழுந்தாலும் திரும்ப எழுந்திரிச்சு மேலே போவாங்க. இதனை பற்றி உங்கள் கருத்துக்களை தெரிவித்து விட்டு செல்லுங்கள் இனியோர்களே.